மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி. ரெண்டு கரங்களை அசைத்து வாருமையா. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் சிறையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்யத்தான் இயேசு வந்தார். இன்னும் பாவ சிறையில் இருக்கீங்களா? பாவம் உங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும், பாவம் பழி வாங்கும். அதற்கு நீ அங்க போய் இங்க போய் எத்தனை பரிகாரம் செய்தாலும் செய்ய முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன் பாவத்தை சுமந்தார். எதிராளினா யார் தெரியுமா? பிசாசு தான் எதிராளி. பிசாசுக்கு ஒரு பேரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு யோபுவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அந்த இயேசு இன்று உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை, வியாதிங்கிற சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா. ஆண்டவரை பார்த்து நீங்க வாங்கப்பா. துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி. ரெண்டு கரங்களை அசைத்து வாருமையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிரப்புங்கப்பா, நீர் வாங்கப்பா. ஆவியானவரே, துணையாளரே, எங்கள் மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. லாபா ராகாதா நாமா ஷகாதா பலபலபோ. ஒரு மேகம் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறது. ஓ லேகாமா ராகாதா நாமா ஷகாதா பலபோ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு மேகம் அவர்களுக்கு முன்பதாக சென்றது. ஓ பகல்ல அது அவங்களுக்கு முன்பதாக அந்த மேக ஸ்தம்பமாகவும் இரவுல அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கு அது காரிருளும் மந்தாரமுமாய் இருந்ததா.
அவர்களுக்கு கண்களே தெரியலையாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சமாய் இருந்தது. அது வெளிச்சமாய் இருந்தது. இதே வெளிச்சத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஓ ராபா ஷகாதா பலபோ. ஓ வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். எந்தெந்த இடமெல்லாம் கார் இருளா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார். உங்களுடைய சத்துருக்களுக்கு அது கார் இருளா இருக்கும், உங்களுக்கு அது வெளிச்சமாய் இருக்கும். உங்களுக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பாதை தெரியும், உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தரிசனம் தெரியும், உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக திட்டங்கள் தெரியும், எதிர்காலம் தெரியும். ஆனா மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அது கார் இருளா இருக்கும். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக நான் வெளிச்சமாய் வருவேன்ப்பா. உனக்கு முன்பதாக தரிசனம் இருக்கு, உனக்கு முன்பதாக ஒரு திட்டம் இருக்கு. உனக்கு கொண்டு நான் பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறேன். அதை உன்கிட்ட பேசுவேன். லாபா ரகாதாடாபா சதாடாபலபோ. ஓ தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 கரங்களை உயர்த்தி பேசுகிற தேவனை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். நல்லா கரங்களா அசைத்து ஓ ராதா நாமா ஷேகேதி தேவே கபாரா காதாடாபலபோ தூடாமா ராதா நாமா ஷாகாலி கேதி தேவே கபாரா காதாடாபலபோ. ஒரு மேக ஸ்தம்பம், ஒரு அக்கினி ஸ்தம்பம் உங்களுக்கு முன்பதாக போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கப்பட்ட உங்களுக்கு நீங்க அறியாத ஒரு புது வழியை தேவன் திறக்க போகிறார். நான் வலதுபுறம் போனாலும் நெருக்கப்பட்டேன், இடதுபுறம் போனாலும் நெருக்கப்பட்டேன், எல்லா பக்கத்திலையும் நெருக்கப்பட்டேன்னு ஒரு சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய கரம் உன்னை தாங்கும் மகளே, என்னுடைய கரம் உன்னை ஏந்தும். நீ இதுவரைக்கும் பார்க்காதது, உன்னுடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு புதிய வாசலை நான் உனக்கு திறக்க போகிறேன். ஓ நெருக்கமில்லாத விசாலமான ஒரு வாசல், ஒரு விசாலமான ஒரு வாசல். ஓ விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லாரா கேபே சதாடா பரா காதாடா பலபோ துனாமா ரகாதி டிபி கமா சேதே நே ராதானா மலபோ. தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மலைகள் உங்களுக்கு முன்பதாக பெயர்ந்து போகிறது. ஓ பர்வதங்கள் வழிவிடுகிறது இயேசுவின் நாமத்தில். லேகாமா ரகாதி டிபி ஷகாதானா மலபலபோ. 2 கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. 2 கரங்களை அசைத்து உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உள்ளத்தின் ஆழத்தில் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். ஆண்டவரை என்னுடைய எல்லா இடுக்கத்திலிருந்தும் இந்த நாள்ல உங்களை விடுதலையாக்குகிறார்.
நீங்க இங்க வந்தது வேஸ்டா போகாது. கர்த்தர் உங்களை நடத்துவார், இறுதி வரை நடத்துவார். அவமானம் அடைவதில்லை. கரங்களை அசைத்து அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. வேதத்துல பாத்தீங்கன்னா 38 வருஷம் ஒரு மனிதன் பெதாஸ்தா குளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படி அவன் கிட்ட போனார்னா, நீண்ட நாட்கள் அவன் வேதனைப்படுகிறார் என்பதை அறிஞ்சு, அவன் நீண்ட நாள் அந்த பெதஸ்தா குளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான்ங்கிறத அறிஞ்சு ஆண்டவர் அவன் கிட்ட போகிறார், அவனை சுகமாக்குகிறார். அங்க அநேக வியாதிஸ்தர்கள் இருந்தார். நீண்ட நாள் இவன் கஷ்டப்படுறான்ங்கிறத தெரிஞ்சு கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இந்த நாள்லயும் அதே தேவன் நம்ம செய்வாடி கொண்டு இருக்கிறார். நீண்ட நாளா பிரச்சனையா, நீண்ட நாளா வியாதியா, கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சுகத்தை போகிறார். ஓ ராபா கபாரா காதா நாமா ஷகாதா லபு. உங்களுடைய ஏக்கத்தை அறிந்தவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் அறிந்தவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உடைந்த நொந்த உள்ளத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்க, இதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுடைய இருதயம் பயங்கரமான பாரத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது, வேதனை சுமந்து வந்திருக்கிறீங்க, இதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், சத்தமாய் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் ரெண்டு கரங்களை அசைத்து அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மைத்தான், உம்மையே நான் பார்க்கிறப்பா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பிரகாசம் அடைய செய்ய போகிறார். நல்லவர் நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. ஆண்டவரை பார்த்து ஓ நீங்க பட்ட பிரயாசம், நீங்க ஜெபிச்ச ஜெபம் ஒரு நாளும் வீணா போகாது, குறைவதில்லையே ஒரு நன்மையும், குறைவதில்லையே அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள்
அடைவதில்லை. அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அந்த சிலுவையை பாருங்க. நீங்க அவமானப்படக்கூடாதுன்ட்டு இயேசு கிறிஸ்து அவமானத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய நிந்தைகள், உங்களுடைய பாடுகள், ஏளனங்கள், அநேகர் உங்களை குறித்து தூசிக்கிற வார்த்தைகள், இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட மகளே, நீ ஏன் அதையெல்லாம் நீ நினைக்கிற? ஓ, ஏளனங்களை ஏன் நீ நினைக்கிற? அவமானங்களை நீ ஏன் நினைக்கிற? நிந்தைகளை நீ ஏன் நினைக்கிற? மற்றவர்களை பார்த்து நீ ஏன் பயப்படுற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த அவமான நிந்தையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ விடுதலையா இருக்கணும்ட்டு தானே, ஓ நீ சுதந்திரமா இருக்கணும்ட்டு தானே, அதை நீ சுமக்காத, அதை என் மேல இறக்கி வச்சிரு, அதை என் மேல இறக்கி வச்சிரு. வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். வருத்தம், கஷ்டம், கவலை இதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்க. அதுக்கு தான் அழைக்கிறார். நீ சுமக்காத, நீ சுமக்காத, உன் கவலையை நீ சுமக்காத, உன் பாரத்தை நீ சுமக்காத, நீ விடுதலையோடு இரு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா போக போறதில்ல, இயேசு உங்களோடு கூட வரப்போகிறார். ராஜாதி ராஜா உங்களோடு கூட வரப்போகிறார். உங்களுக்கு அரியணையை தர வரைக்கும் உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை உயர்த்தி வைக்கிற வரைக்கும் உங்க கூட அவர் நடக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த அனுகூலமான வாசல் அது திறக்கிற வரைக்கும் உங்க கூட நடந்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்படிதான் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் இருந்தால் அவன் கஷ்டப்பட மாட்டான். கஷ்டத்திலேயே, நெருக்கத்தின் பாடுகள் மத்தியில படிப்படியாய் தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஆமென். நல்லா சேர்ந்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை. நல்லா கைத்தட்டி, நான் உன்னை விட்டு விசுவாசத்தோடு, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. ஓ திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், ஓ கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். சேர்ந்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நல்லா உற்சாகமாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஓ ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா
என்று ஆர்ப்பரிப்பான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நல்லா கரங்களை தட்டி யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வமே. சத்தமாய் கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, ஓ கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்களப்பா நாங்க சத்தமாய் கலங்களப்பா நாங்க. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு நாங்களே ஒரு சாட்சி. கடந்த வாரத்தில் எங்கள் மருமகளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் சுகப்பிரசவத்தில் கொடுக்க கிருபை செய்தார். நாங்கள் டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னதாக பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போனோம். அப்போ பாஸ்டர் மூலிமா ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு சம்மந்தியும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. பாஸ்டர் போகும்போதே சொன்னார், நல்ல சம்மந்தியோடு போகிறீங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க கூட இருந்து பார்த்துக்குவாங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்கம்மா, சுகப்பிரசவத்தோடு வருவீங்கன்னு சொன்னார். அதன்படியே எங்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார் ஆண்டவர். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு நியூ இயர் முடிஞ்ச உடனே அப்பா பாஸ்டர்ப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து பைக்கில் தான் மலுமிச்சம்பட்டியிலேருந்து வந்துட்டு இருந்தோம். நிறைய ட்ரிப் வந்துட்டு மலையில் நிறைய நனைஞ்சிட்டு அப்படிலாம் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நிறைய நாள் பாதிச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி. அப்போ பாஸ்டப்பா போன கடந்த நியூ இயர் முடிஞ்சோன்னே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தப்போ இந்த வருடத்துக்கு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் கார் எடுப்பீங்க, கர்த்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார், நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த ஆண்டு முடிகிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கார் கொடுத்தாரு கடவுள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்னை சிறு சாட்சியாய் நிறுத்தினபடினால நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 3 நாளாக 3 பேர்த்துக்கும் இந்த ஒரு வாரமாக காய்ச்சலாக இருந்தது. அவர் என்னை தெரிந்ததுபடினால எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இப்போ திறனில்லாதவளாய் இருந்தேன். இந்த இடத்துல நான் சுகத்தோடும் பலத்தோடும் கொண்டு வந்து ஜீவனோடு வச்சிருக்கிறார். கர்த்தர் என்னை தெரிந்தபடினால் அவர் இந்த இடத்துல கொண்டு வந்து சிறு சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். அதுக்காக சொல்றேன். யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது, கவனிங்க, யோபு என்ற ஒரு பரிசுத்தவான் தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரட்டத்தனையா கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு ஒரு தேவ மனுஷன். ஆனா யோபு சிறையிருப்புல இருந்தாராம். கவனிக்கிறீங்களா? சாத்தான் என்கிற ஒரு எதிராளி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சாத்தான் எதிராளியா இருக்கிறான். நன்மை செய்ய பழகாத ஒரு பிசாசு தான் சாத்தான். அவங்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் வராது, தீமையை மும்முரமாய் செய்வான். ஆகையினாலே யோபு என்ற அந்த தேவ மனுஷனை சிறையிருப்புக்குள்ளே தள்ளினான். பாருங்க, மாபெரும் சிறையிருப்பு. யோபை போல
வேற யாரும் சிறையிருப்புல தள்ளப்பட்டதில்லை. ஆனால் என்ன சிறையிருப்புனா முகாந்தரம் இல்லாத ஒரு சிறையிருப்பு. யோபு பகைக்கிறதுக்கு ஒரு தப்பும் யோபுகிட்ட இல்லை. ஆனாலும் இந்த பிசாசு, இந்த சாத்தான் அவனை சிறையிருப்பில் தள்ளினான். என்ன சிறையிருப்புனா தனக்கு இருந்த சொத்தெல்லாம் ஒரே நாளில் அவன் பிடுங்கி விட்டான், அழிச்சு போட்டான். யோபினுடைய சொத்து அழிக்கப்பட்ட ஒரு சிறையிருப்பு. ரெண்டாவது, அவனுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் அடுத்த நாள் அழிக்கப்பட்ட ஒரு சிறையிருப்பு. மூன்றாவது, தன் சரீரம் உள்ளங்கால் தொடங்கி உச்சாந்தல வரைக்கும் பற்களால் கொடிய புண்ணால் பிசாசு வாதித்த ஒரு சிறையிருப்பு. அடுத்து, தன்னோடு இரத்தத்துக்கு இரத்தமாய் இருந்த மனைவி யோபை நிந்தித்த, அவமானப்படுத்தின ஒரு சிறையிருப்பு. உயிரிலும் மேலானவர்கள் சிநேகிதர் என்று சொல்வார்கள். அந்த சிநேகிதர்களெல்லாம் பரியாசம் பண்ணின ஒரு சிறையிருப்பு. அத்தனை சிறையிருப்பையும் இயேசு என்ற இரட்சகர், நம்முடைய தெய்வம், ஒரு நிமிஷத்தில் அவனை விட்டு எடுத்து போட்டு இரட்டத்தனையா அவனை ஆசீர்வதித்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிறையிருப்பு மாறின செய்தி. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். கையை உயர்த்தி, அருமையானவர்களே, என் மகனே, என் மகளே, ஏதோ ஒரு சிறையிருப்புல நீங்க வந்திருக்கீங்க. அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். இந்த யோபுக்கு இருந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாராம். சிறைப்படுத்தினவன், சிறையிருப்புல போட்டவன் சாத்தான், பிசாசு. அவனை சிறையிருப்புக்குள்ள, அவனுக்கு சரீரத்தில் வியாதியை கொடுத்து, பிள்ளைகளை அழிச்சு, சொத்தை அழிச்சு, சுகத்தை அழிச்சு, அவனுடைய எல்லா மிருகஜீவன்களை அழித்து ஒரு சிறையிருப்புக்குள்ள தள்ளினான். ஆனால் தேவன் பார்த்தார். இந்த யோபை அவன் தலைமுறையிலேயே அவனுடைய சிநேகிதர்கள் மத்தியிலே சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். தலைக்கு மேலே கை தட்டுங்க. சிறையிருப்பில் நீங்கள் வந்திருக்கிறதாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அநேகர் சில சிறையிருப்பில் வந்திருக்கீங்க. வியாதி என்ற சிறையிருப்பை நீங்கள் வந்திருக்கலாம், கர்த்தர் அதை மாற்றி போடுவார். நஷ்டம் என்ற ஒரு சிறையிருப்பில் வந்திருக்கலாம், இன்றைக்கு அந்த நஷ்டம் என்கிற சிறையிருப்பு மாற்றப்படும். தடை என்கிற ஒரு சிறையிருப்பில் வந்திருக்கலாம், கர்த்தர் அதை மாற்றுவார். பில்லி சூனியம் என்கிற ஒரு சிறையிருப்பு, எனக்கு செய்வன பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிலேயாம் செய்வன பண்ணனான் இருக்குது. அந்த இதை கூட கர்த்தர் உடைச்சி போட்டார். அவனே கண்டான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக. ஆமாம், பிலேயாம் கண்டதை சொல்கிறான். ஆகையினாலே ஒரு பில்லி சூனிய கட்டுக்குள்ளே ஒரு சிறையிருப்பில் இருக்கிற பாஸ்டர், இன்றைக்கு அதை கர்த்தர் மாற்றி போடுவார். அந்தகார ஒரு பேய் பிசாசு என்னை ஏவுதலுக்குள்ளாக, ஏதோ ஒரு கழிப்புக்குள்ளாக, என்னை ஒரு கஷ்டத்துக்குள்ளாக தள்ளுறது போல இருக்குது. ஒரு சிறையிருப்பை நான் உணர்றேன். ஆமாம், ஒரு டிப்ரெஷன்கிற ஒரு சிறையிருப்பு, என்னை அல்லாதபடி ஒரு துக்கம் என்னை வாயை மூடுது. அப்படி ஒரு சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போடுவார். ஒரு திருமண தடை என்கிற சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போடுவார். திருமண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லை. நானும் எத்தனையோ வைத்தியர்களை பார்த்துட்டேன், இதுக்கு பிரயாசப்பட்டேன், கண்ணீர் விட்டுருக்கிறேன். இன்னைக்கு தேவனை நோக்கி வந்திருக்கிறேன். இந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். ஒரு வேலை கிடைக்கவில்லை, நான் 2 டிகிரி முடிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? இந்த சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அவமானம் நிந்தைக்குள்ள இருக்கிறேன், ஆமாம், எல்லாருக்கும் நான் ஒரு வேடிக்கை பொருளாக இருக்கிறேன், இது மாறுமா? இந்த சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எப்பொழுது என்னை தூங்க விடாதபடி ஒரு மரண பயம், செத்து போயிடுவனோ, ஐயோ இந்த வியாதி கேன்சர்னு சொல்லிட்டாங்களே, இல்லை, அதை கர்த்தர் அற்புதமாய் சுகப்படுத்தி, ஆமாம், ஒரு மரண பயத்திலிருந்து விடுதலை தருவார். இதற்கெல்லாம் விட்டுவிக்கத்தான் இயேசு என்ற தெய்வம் வந்தார். லூக்கா எழுதின புஸ்தகம் சிறையிருப்பை திருப்புகிற தெய்வம். இயேசுவுக்கு ஒரு பிராக்கெட்டில் சிறையிருப்பை திருப்புகிற தெய்வம். லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்யவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும். கவனிங்க, எல்லாரும் கையை உயர்த்தி. இயேசு இந்த பூமிக்கு வந்தது சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய. நான் இன்னைக்கு சொன்னது போல 10 சிறையிருப்பை உங்களுக்கு சொல்லிட்டேன். யோபு ஒரு சிறையிருப்புக்குள்ள இருந்தார். அதுபோல என் மகனே, நீ ஒரு சிறையிருப்புக்குள்ள இருப்பதாக ஆவியானவர் எனக்கு உணர்த்துறார். ஏதோ ஒரு சிறை, ஒரு சுவாதீனம் இல்லாதபடி, ஒரு ஃப்ரீனஸ் இல்லாதபடி, ஒரு பிடிக்குள்ள இருக்கிறது போல, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது போல நான் ஒரு உணர்றேன் பாஸ்டர். இன்றைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்யத்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அருமையான மகனே, இயேசுவின் அருகே இருக்கிறார். அவர் இந்த ஆலயத்தினுடைய வஸ்திரத்தங்கள் நிரம்பி இருக்கிறது. அவருடைய நாமத்தினால 2 பேர் ஒருமனப்படும் போது வந்துருவாரா இயேசு. 2 பேர் ஒருமனப்படும் போது வரும் பொழுது, இங்க 1000 பேர் இருக்கீங்களே, நிச்சயமா இயேசு வருவார். நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவே இங்கும் அங்கும் உலாவி உங்க சிறையிருப்பை திருப்புவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க சிறையிருப்பை தொடுகிறத, சிறையிருப்பை திருப்புகிறத நீங்க உணர போறீங்க. உங்க வியாதி உங்களை விட்டு விலகிறத நீங்க உணர போறீங்க. ஏதோ சரீரத்தில் ஒரு மிராக்கல் நடக்கிறத நீங்க உணர போறீங்க. இன்னைக்கு உள்ள செய்தியின் நோக்கம், இந்த செய்தியின் தலைப்பு, யோபுவின் சிறையிருப்பை திருப்பின தேவன் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. முதல் சிறையிருப்பு வியாதியினால் உண்டான சிறையிருப்பு. இன்னைக்கு அநேகர் வியாதியில் நீங்கள் வந்திருக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்தா கவனிங்க. நான் முதல்ல அந்த வார்த்தையை சொன்னேன். யோபினுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால், பாருங்க, பிசாசு கொண்டு வருகிற வியாதியின் சிறையிருப்பு இதுக்கு பேர். உள்ளங்கால் தொடங்கி உச்சாந்தல வரைக்கும் ஒரு கொடிய பற்கள் வியாதி. அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோய் வந்தது. கவனிக்கிறீங்களா? இந்த நோயை பார்க்கும் பொழுது எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, எல்லாரும் சிரிச்சாங்க, எல்லாருக்கும் முன்னால ஒரு அவமானப்பட்டது போல இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஆண்டுடைய கண்கள் யோபை பார்த்துக்கிட்டே இருந்தது. யோபு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் கையை உயர்த்தி. அவருக்கு தெரியும் அவர் கரம் காயம் கட்டுகிற கரம் என்று. அவர் கரம் ஆத்துற கரம். இன்னைக்கு நான் காயத்தோடு இருக்கிறேன். சிநேகிதனே, என்னைய பரியாசம் பண்றியா? என் மனைவியே என்னைய பரியாசம் பண்றியா? நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களால் அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வியாதி உள்ளங்கால் தொடங்கி உச்சாந்தலை வரைக்கும் சிறையிருப்புக்குள்ள தள்ளப்பட்ட அந்த கொடிய நோயை அவர் மாற்றியே போடுவார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்க்க பார்க்க யோபனுடைய சரீரம் ஒரு குழந்தை சரீரம் போல ஒரு புது மேனியோடு வந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அது நீடித்து இருக்கல. அந்த வியாதி, அந்த சிறையிருப்பு நீடித்து இருக்கல. பிசாசு வெட்கப்படும்படி, அவனுடைய சிநேகிதர்கள் வெட்கப்படும்படி, சிநேகிதரை யோபு கிட்ட வந்து பழி செலுத்தும்படி, யோபு கிட்ட வந்து உன்னுடைய உத்தமம் உண்மை, உன் விசுவாசம் உண்மைன்னு தங்க நாணயங்களை கொடுக்கும்படி யோபுவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அந்த இயேசு இன்று உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை. வியாதிங்கிற சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. வியாதியோடு கூட நீங்க வந்திருக்கீங்களா? வியாதியை ஆண்டவர் மாற்றுவார். ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர், அடி வயிற்றுல எனக்கு ஒரு பெரிய வியாதி, கேன்சர் வியாதி. டாக்டர் எல்லாரும் இது கரண்ட் வைக்கணும், அதை ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் பிழைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பாருங்க, ஆண்டவரை தவிர எனக்கு வைத்தியர் யாரும் கிடையாது. செய்ய வேண்டிய வைத்தியங்களெல்லாம் செஞ்சோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நான் அழுது செபிக்கிறேன். இப்போ அடி வைத்த குத்தி காட்டுறாங்க,
எனக்கு அந்த வியாதியே இல்லைங்கிறாங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், வியாதியை மாற்றி போடுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு மனிதனுடைய வியாதியை மாற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு பரிகாரி. ப்ராக்கெட்டில் டாக்டர்னு எழுதியிருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறார் மகளே, உனக்கு ஒரு நல்ல டாக்டர் இருக்கிறார். ஒரு பிரதர், அவர் பேர் முருகேசர், சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, முதுகுத்தண்டில் பயங்கரமான பிறண்டு படுக்க முடியாது, இப்படி படுக்க முடியாது, குன்னி படுப்பேன். ஆனால் இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் 2வது மாதம் கலந்துட்டேன், பிப்ரவரி மாதம் வல்லமாக பாய்ச்சது, எனக்கு இயேசு சுகம் கொடுத்துட்டார். இப்போ நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சி சொல்லலாம். ஒருவர் இங்கே வந்து பாடினார் அல்லவா, ஆமாம், ஒரு பாட்டு பாடினார்ல, அவர் மாறான் அவர் பேர், ஒரு பெரிய கட்டி தலையில் இருந்தது. அவர் ஊந்து நடக்கிற மாதிரி தான் ப்ரெஷர் நெண்டா தள்ளிடும். ஆண்டவர் அவருக்கு பரிபூர்ண சுகத்தை தந்து பாட்டு பாடி சாட்சி சொல்ல உதவி செஞ்சார். கையை உயர்த்தி. நடராஜ் என்ற ஒரு வருவார், எல்லாரும் கை தட்டும்போது அவர் ஒரு வித்தியாசமாக தட்டுவார், கையை சொல்லி தட்டுவார். ஸ்ட்ரோக் வாதத்தினால ஆட்டோவில் கொண்டு வந்து இங்கே போட்டாங்க. ஆமாம், அவர் ஒரு டிரைவர், ராலி டிரைவர், இந்த முன்னால் உட்காந்துருப்பார். அவருக்கு ஒரு காலு கை வெயிட் அண்ட் வெயிட், கால் கை வரல, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படி நினச்சார். பல இடங்களுக்கு கொண்டு போனாங்க. இயேசுநாதர் கோயிலுக்கு போங்க, இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார்னு ஒரு அம்மா சொன்னதாக கொண்டு வந்தாங்க. அவரை போடுற கையில் வரல, வாய் வரல, ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் ஆண்டோடைய வல்லமை பாய்ச்சது. இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆளாக அவர் தான் எங்கள் சபையில் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் வியாதியை சுகமாக்குறாருங்க. எங்கள் சபை வளர்ச்சிக்கு காரணம் வியாதி சுகமாகுது. ஜோதிக்கு நான் சொல்லலாம், ஜோதியை சாங்குற அப்படி வாய்க்குள்ள போயிட்டு வருது. அவளுக்கு ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சியும் கிடையாது. கண்ணில் இருந்து கண்ணீர் வரும். ஒரே பிள்ளையை விட்டுட்டு செத்துருவேன்னு நினச்சேன். கர்த்தர் சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அவர்கிட்ட மைக்கை கொடுத்த அழகாக சாட்சி சொல்லுவா. அவருடைய தாயார் தான் கிணத்து கடவுளை பானை சட்டி அதெல்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா. ஆமாம், என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இயேசுநாதர் நல்ல சுகத்தை கொடுத்துட்டார் யா என் மகளுக்கு, நாங்களும் வந்துடுவோம். நாங்கள் எத்தனை வைத்தியங்களை பார்த்தாங்க, இயேசு இன்னும் சுகந்தாரார். எப்படி சுகந்தாராரு? உள்ளங்கால் தொடங்கி உச்சாந்தல வரைக்கும் இருந்த வியாதியை ஒரு குழந்தைக்கு மாற்றினது போல ஒரு அட்டி பரிபூர்ண சுகம் கொடுத்தார். கையை உயர்த்தி. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா, இந்த பூமிக்கு வந்த இயேசு எத்தனை வருடங்கள் வியாதியாக இருந்தாலும் கேட்டு சுகம் கொடுத்தார். பிலிப்பு சொன்னது போல 38 வருஷமாக பெதஸ்தா அவனை பார்த்து உடனே சொல்கிறார், வியாதி அப்படி வந்தது இப்போ எதுவுமே சொல்லலை. ஆமாம், அவர் அறிந்தார். அவருக்கு தான் தெரிஞ்சது, இத்தனை 38 வருஷமாக இருக்கிறப்பா இன்னைக்கு சுகமாக விரும்புகிறாயா? உடனே சொல்கிறான். அவன் வேறு விதமாக சொல்கிறான், ஐயா தண்ணீர் கலங்கும், எங்களை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. ஆண்டவர் மறுபடியும் கேட்குறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அற்புதம் நடந்தது. கையை உயர்த்தி. 12 வருடங்கள் 18 வருடங்கள் வருடக்கணக்க இருந்த வியாதிகளை இயேசு சுகமாக்குனாரே. வருடக்கணக்கில் இருந்த பிசாசின் கட்டிலிருந்து ஜனங்களை விடுவித்தாரே. கையை உயர்த்தி. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் உங்களை குணமாக்க மாட்டார்? ஏன் உங்களை குணமாக்க மாட்டார்? மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களெல்லாம் அவர் சுமந்துட்டார். ஆகையினால இப்போ இந்த ஜெப நேரத்தில் அத்தனை நோயும் மாறும். கையை உயர்த்தி. இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உடனே சுகமாயிரும். இன்னைக்கு உங்க வியாதி சுகமாகிற நாள். ஏன்னா அந்த வியாதியின் சிறையிருப்பு யோபுக்கு உள்ளங்கால் தொடங்கி உச்சாந்தல வரைக்கும் வந்தது. அந்த வியாதியை கர்த்தர் நீக்கி போட்டார். இன்றைக்கு உங்களுக்கு சுகம் கொடுக்கிற நாள். சுகத்தை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்களான்னு கேளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்களா? வியாதி என்கிற சிறையிருப்பு இன்னைக்கு உங்களுக்கு மாறும். அல்லேலூயா. வியாதி என்கிற சிறையிருப்பு இன்னைக்கு மாறி உங்களை விடுதலையாக தான் அனுப்பி வைப்பார். ஆமாம். 2வது ஒரு சிறையிருப்பு,
பாவங்கிற ஒரு சிறையிருப்பு. நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 21வது வசனம். இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், இவனை சிறைச்சாலையிலே போட்டாங்க. கவனிக்கிறீங்களா? சிம்சோன் என்றால் சூரியன் என்ற அர்த்தம். நான் அந்த சிம்சோனுடைய பேர் அர்த்தத்தை பார்த்தேன். சிம்சோன் என்றால் சூரியன். இவனுக்கு எல்லையில்லாத ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஒரு பலனை கொடுத்தார் கர்த்தர். இவனை அந்த நாட்களிலே நியாயாதிபதியாய் வைத்தார். சிம்சோன் ஒரு நியாயாதிபதி. சிம்சோனுக்கு பிராக்கெட்ல சூரியன் என்று பெயர். இவனுக்கு இருக்கிற மகா பலத்தை கண்டு எல்லா பெலிஸ்தரும் நடுங்குவாங்க. ஒரு முறை திராட்சை தோட்டத்துக்கு போற வழியில பாலசிங்கம்னு ஒரு சிங்கம் நேரம் கர்ச்சிக்குது. அவங்க தாய் தகப்பம் கூட போற அந்த சிங்கத்தின் கையில ஒண்ணுமே இல்லை. சிங்கத்தின் மேல பாஞ்சு சிங்கத்தை கொண்டு போட்டார். ஒரு மனுஷனால ஒரு நரிய பிடிக்க முடியாது. 300 நரிய பிடிச்சு அதை ரெண்டு நரிக்கும் வாழ தீப்பந்தத்தை கட்டி பலிஸ்தீனுடைய வெள்ளாமைய அழித்து போட்ட சிம்சோன். சிம்சோனை குறித்து படிக்கிறேன்னா நிறைய படிக்கலாம். ஒரு செத்த கழுதையின் தாட எலும்பை எடுத்து 1000 பேரை அழித்தவர். கையில் ஒரு ஆயுதம் இல்லை. திடீர்னு பார்க்கிறார், பெலிஸ்தர்கள் கூடிட்டாங்க, அவனை வேட்டையாட வந்துட்டாங்க. அப்படி பேராயிருந்த ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான். பார்த்தீங்களா? அது அவனுக்கு ஒரு சிறையாயிருந்தது. வேதம் சொல்லுகிறது வேசி பின்னால போயிட்டான். அந்த முதல் வசனம் படிமா, நியாயாதிபதி 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். இதான் பாவம். எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தார், எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தார். நல்லா எச்சரிக்கிற கவனிங்க. பாவம் நம்மளை சிறையில் தள்ளி, பாவம் ஆமா கயிறுகளால் கட்டப்பட்டுருவங்களை. துன்மார்க்கன் பாவ கயிறுனால் கட்டப்படுகிறான். கவனிங்க, பாவம் ஒரு சிறையில் தள்ளிடும். முதல்ல ஒரு சிறை சொன்ன வியாதியின் சிறை. இதை ஆண்டவரா யோபுக்கு நீக்கி போட்டுட்டார். இந்த சிறையும் பார்த்தீங்கன்னா இது பிளான் பண்ணி சிறையில் தள்ள. உங்களுக்கு கவனிக்கிறீங்களா? பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஒரு வேசிய தெளினால் அவளை செட் பண்ணி வச்சுட்டாங்க. இவனை கவுத்துறதுக்கு வேற இதான் வழி. அவன் நடக்கும்போது அவன் நடக்கிறான், கண்ணுக்கு இனிமையா தெரிஞ்சாலாமா. கவனிக்கிறீங்களா? கவனிங்க. கர்த்தர் உங்களை ஏறும் காலில் வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கை வர வர விருத்தி அடைகிற இடத்துல வச்சிருக்கிறாரு. உங்க பேரை பிரஸ்தாப இடத்துல வச்சிருக்கிறாரு. ஒரு ஆளு 10 ஆளுக்கு சமானமாய் உங்களுக்கு ரட்சிப்பின் வல்லமையை வச்சிருக்கிறாரு. ஆனால் பாவங்கிற ஒரு வெள்ளம் பக்கத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு, ஜாக்கிரதையா இருக்கணும். பாவத்தில் நீங்க விழுந்துட்டீங்க, அது சிறை, அதுக்கடுத்து தூக்கவே முடியாது. அப்படித்தான் இவன் என்னமோ ஒரு ஜெபம் பண்ண, அந்த ஒரு விசை எனக்கு மனம் இறங்கும்னு கத்துனான். கர்த்தர் மனம் இறங்கி அவன் சரியா திருப்பினார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பாவத்துக்காக அத்தனை பாவத்தையும் அவர் சுமந்தார். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசித்தா இதற்கு விடுதலை இயேசுதான். வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து, நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே, அவர்ங்கிற இடத்துல இயேசு தாமே தமது சரீரத்திலே, நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். சிலுவையில் கைகளை உயர்த்தி வரலே சுமந்துட்டாரு. பாவம் பெலிஸ்தர்கள் அவனை பிடிச்சு கையில விலங்க மாட்டி சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை செய்யத்தான் இயேசு வந்தார். இன்னும் பாவ சிறையில் இருக்கீங்களா? பாவம் உங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். பாவம் பழி வாங்கும். அதற்கு நீ அங்க போய் இங்க போய் எத்தனை பரிகாரம் செய்தாலும் செய்ய முடியாது. காரணம், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன் பாவத்தை சுமந்தார். வேதம் சொல்லுகிறது, பாவம் அறியாத பரிசுத்தர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல
இந்த வசனத்தை நான் நாம் வாசிக்கலாம். அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தொடைய தட்டி சொல்லுங்க, பாவம் அறியாத பரிசுத்தர் இயேசு. என் மகனே, நீ வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை இயேசு காட்டுது பாரு. அவர் பாவம் அறியாதவர். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று எச்சரித்தவர், கர்ஜித்தவர். ரோம் ராட்சியங்கள் நடுங்குச்சு, ஏரோது நடுங்கினான், பிலாத்துக்கிட்ட கொண்டு போறான், பிலாத்து நடுங்கினார். ஏன்னா இயேசு பரிசுத்தம் உள்ள தெய்வம். கையை உயர்த்தி ஆகினாலே அவர் நிழல் பட்டாலே சுகமாயிரும். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க, உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும். நீங்க பாவி கிடையாது, இயேசு அந்த பாவத்தை சுமந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் வந்தார், பாஸ்டர், எல்லாத்துக்கும் நான் அடிமையா இருந்தேன் பாஸ்டர். என் மனைவி ஜெபம் பண்ணா அடியடின்னு அடிப்பேன். நான் ஒரு நாள் என்னை ஆண்டவர் சந்திச்சிட்டார் பாஸ்டர். சிறையில் வச்சு சந்திச்சார் பாஸ்டர். என்னைக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தாரோ என் பாவம் அடிமைத்தனெல்லாம் மாறி நான் அன்னைக்கு நீதிமானா இருக்கிறேன் பாஸ்டர். இந்த பைபிள் வசனம் படிக்காம நான் வேலைக்கு போக மாட்டேன் பாஸ்டர். இதுதான் பாவத்தை மன்னிக்கிறவர். கையை உயர்த்தி. எத்தனை தந்திரங்கள் என்னை திருத்த முடியல, மேலும் மேலும் பாவியாத்தான் இருந்தேன். இயேசு என் பாவத்தை சுமந்துட்டார். இன்றைக்கு அந்த இயேசு உன் பாவ சிறையை மாற்ற ரெடியா இருக்கிறார். கையை உயர்த்தி விடலே இல்லையாச்சு. மூணாவது ஒரு சிறை. இந்த சிறை எதிரியினால் வந்த சிறை. இது யோசேப்புக்கு வந்த சிறை. வேதத்தில் நம்ம 105 சங்கீதம் 17வது வசனம் 18வது வசனம் வாசிப்போம். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். இது எதிரிகள், எதிரிகளால பொறாமை கொண்டு சொப்பனக்காரன் வாரான், இவனை நம்ம வாழ விடக்கூடாது, இவன் எங்க முளைச்செழுகிறான் அங்கேயே தரிச்சு விடணும் அப்படின்னு 11 பேரும் சேர்ந்தாங்க பாரு. 10 பேரும் சேர்ந்தாங்க. 11 பேர், மொத்தம் 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு. தீனாள்னு ஒருதி 13 பிள்ளைகள் கொண்டவர். இவன் கூட பிறந்தவர் ஒரு பெஞ்சமின் ஒருவர் இருக்கிறார். கடந்த 10 பேரும் சேர்ந்து இந்த யோசேப்ப விச்சு சிறையில போட்டான். பணத்தை வாங்கிட்டு இஸ்மவேலர்கிட்ட பணத்தை வாங்கி சிறையில போட்டான். அவன் கால்களை விலங்கு மாட்டி வச்சிருந்தான். 2 காரியத்தில் அவன் சிறையில தள்ளப்பட்டான். போர்த்திபாலின் விஷயத்திலையும் வீணாய் அவன் மேல குற்றம் சாட்டி சிறையிலே போடப்பட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? நீ உற்று பார்க்கிற ஆண்டவர், கண்ணீருக்கு பதிலளிக்கிற ஆண்டவர் சரியான நேரத்தில் இந்த யோசேப்பை விடுதலை செஞ்சிட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விடுதலை செய்தது மாத்திரமல்ல, பார்வோனுடைய வீட்டுக்கு ராஜாவாக மாத்திட்டார். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 41 இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முனை அதிகாரி ஆக்கிறேன் என்று சொல்லி. இங்க என்ன கிடந்தல, கால் விலங்கு மாட்டி கிடந்த யோசேப்பு, சிறையிலே கிடந்த யோசேப்பு. இவனுக்கு பாருங்க, நான் ஏமா உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் ஒருவர் விடுதலையாக்கினா தான் விடுதலை. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. விலங்கு தெரிக்கப்பட்டது, கட்டு நொறுக்கப்பட்டது, கட்டு கலண்டது. மகிமையாய் சேவகர்கள் முன்னாம அவனை வாழ்த்தி வரவேற்று சிங்காசனத்துக்கு கொண்டு, சிறையில் இருந்து இவரு நேர சிங்காசனம் தான். ஏன் ஆண்டவர் உங்க சிறையை மாற்ற மாட்டார்? அநேகர பொறாமை என்கிற ஒரு சிறை, சத்துரு எதிராளின்னா யார் தெரியுமா? பிசாசு தான் எதிராளி. பிசாசுக்கு ஒரு பேரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு. அல்லேலூயா. நம்மளை அப்படி சிறையில் தள்ளுவோம், அப்படி டிப்ரெஷனுக்கு கொண்டு வருவோம். ஆண்டவரை துதிச்சு என்ன பிரச்சனை, இவ்வளவு தூரமாக போய் கர்த்தரை துதிச்சு இன்னும் இந்த வியாதி அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
பார்வோன் சொல்றான், தன்னுடைய கையில் இருந்த மோதிரத்தை அவனுக்கு போட்டு, உன்னுடைய கட்டளை இல்லாம இந்த எகிப்துல எவனுடைய காலை நீட்டப்படக்கூடாது, கையை நீட்ட. என்ன அற்புதம் நடந்தது தெரியுமா? யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததுனால சிறையிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் படிங்க ஒரு வசனத்தை. கொலேசியர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிராக இருந்த சத்துருவை நமக்கு எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. எதிரடையாகும், நமக்கு எதிரடையாகும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, அதில் நடுவில் இராதபடிக்கு எடுத்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சிலுவையின் மேல் ஆணி அடித்து, சத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த இயேசு உங்களுக்கும் வெற்றி தருவார். எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். சிலுவையிலே நம்முடைய எதிராளியாகிய சத்துருவை அழித்தார். நமக்கு எதிராக இவனை சிறைப்படுத்த வேண்டும் என்று இருக்கிற அந்த சிறையை உடைத்தார். தலையில கை வச்சு எல்லாரும் சோமன், எல்லாரும் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணும். அற்புதம் செய்கிற இயேசுங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க சிறையிருப்பை இன்னைக்கு மாற்றுவார். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். 1 வியாதியின் சிறை மாறியது. 2வது பாவத்தின் சிறையை கர்த்தர் மாற்றினார். 3வது வீணாய் பழி போட்டு எதிரிகளின் சிறையை ஆண்டவர் மாற்றினார். இப்படி ஒரு சிறைக்குள்ள வந்திருக்கீங்களா? சில காரியங்கள் உங்களுக்கு நஷ்டமாகி கண்ணீரில், கவலையில், வேதனையில், வியாதியில், செய்வன கட்டில், பில்லி சூனிய கட்டில் வந்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். எல்லாவற்றும் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். சிறையிலிருந்து சிறைப்பட்டவர்களை விடுதலை பண்ணத்தான் இயேசு வந்தார். எல்லாம் தலையில கை வைத்து உச்சிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் சிறை இருப்ப கர்த்தர் நீக்குகிறார். வியாதியை கர்த்தர் நீக்குகிறார். வேதனையை கர்த்தர் நீக்குகிறார். உன் அங்கலாய்ப்புக்கு ஆண்டவர் பதில் தாரார். நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திருப்பி தரும்படியாக ஆண்டவர் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். அல்லேலூயா. திருமண தடை என்கிற சிறையிருப்பை திருப்புகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த தடை என்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். ரீபாலா ராபா ராபா. ஒரு வேலை இல்லாத ஒரு சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி கொண்டிருக்கிறார். நஷ்டம் என்ற சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். எனக்கு வீணாய மேல குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறாங்க, அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். இயேசுவை பாருங்க. அந்த இயேசுதான் சிலுவையிலே மரித்தார். அந்த இயேசு சிலுவையிலே உன்னுடைய எல்லா சிறையிருப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உன் வியாதியை ஏற்றுக்கொண்டார். உன் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். உன் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல வந்தது. கைகளை உயர்த்தி ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஜீவராஜ் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். பிரதர் அசோக் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்க மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் உங்களை தொட்டு உங்க சிறை இருப்பை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ரஹமான் அகாந்தரபா. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய அக்னி இறங்குகிறது. ரவிச்சந்திரன் கர்த்தருடைய பிரசனை இறங்குகிறது. இங்கு அநேகருடைய பேரை கர்த்தரனை காட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. சகோதரி காளியம்மா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவார். அவர் உன் தகப்பன். உன் சிறையிருப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. மாரியம்மாள், கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறது. உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். கர்த்தருடைய அக்னி இறங்குகிறது. ரோஸ்லி, கர்த்தருடைய பிரசனம் இறங்குகிறது உங்க மேல. ஹalleluya. லீபா ராமா, சகோதரி வேல்மணி, கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குது. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. சிலுவையை பார்த்து கை தட்டுங்க. கர்த்தருடைய மகிமை மகிமை மகிமை. இன்றைக்கு சிறையிருப்பு மாறுகிறது. சிறையிருப்பு மாறுகிறது. யோபுவின் சிறையிருப்பை மாத்தின ஆண்டவர் உங்க சிறையிருப்பை மாற்றிக்கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும்,
இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும் மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.